அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஒரு 40 கடந்தவர்கள், 50 நெருங்கியவர்கள் அல்லது அதை தாண்டியவர்கள் பேசுகின்ற பொழுது தவறாமல் இந்த கேள்வி இடம்பெற்றிருக்கும். உங்களுக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்கப்படும். அதில் கொஞ்சம் 60 தாண்டியவர்களுக்கு இது போன்ற குசும்புத்தனமான கேள்விகள், அதற்குள்ள ஒரு ரசனை கலந்த பதில்கள் எல்லாம் 60 கடந்தவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும். ஒருத்தர் கேட்பார், இந்த நடைமுறை காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு 60 கடந்த நல்ல ஆக்டிவாக உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் இளைஞர் இந்நாள் முதியவர் கேட்பார், உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்கும்போது அவர் திரும்பி கேட்பார், நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு. நாம் ஒரு 60 கணித்து வைத்திருப்போம். இருந்தாலும் கொஞ்சம் குறைச்சி சொல்லுவோம். உங்களுக்கு என்ன ஒரு 50 வயசு இருக்குமா அப்படின்னும் போது அவர் சிரிச்சுக்கிட்டே ஏதோ சொர்க்கத்துக்கு போன மாதிரி ஒரு சந்தோஷத்தில் எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. பொதுவாக வயதை குறைத்து மதிப்பிடுகின்ற பொழுது அந்த உற்சாகம் எல்லோரையுமே தொற்றிக்கொள்கிறது. இது எப்படியோ 1000 வருடங்கள் கொடுக்கப்பட்டு அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தாலும் இறுதியிலே முடிவு ஒன்று வரும். அதுதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் அழிந்துவிடும், அவன் மட்டும்தான் நித்திய ஜீவன் என்று குர்ஆன் கூறுகிறது. ஆம், பயணிப்போம், மரணத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை மறவாமல் மனதிலே பதிய வைப்போம். இன்ஷா அல்லாஹ் பயணங்கள் தொடரும்.